Hi and welcome to Mathematical 60. இதில் பார்க்க போகிற சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொடர்வரிசைகளும். இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை எண்ணியல் தேற்றம் சார்ந்த கணக்கில் வந்து பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அடிப்படை எண்ணியல் தேற்றம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதோடைய கான்டெக்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். எடுத்துக்காட்டு 6 பவர் எண்ணானது n ஓர் இயலெண் என்ற வடிவில் அமையும் எண்கள் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா? உனது விடைக்கான காரணம் கூறுக. ஸோ 6 பவர்ல n இருக்கிற மாதிரி n ஒரு இயலெண் என்ற வடிவில் அமையும். ஸோ n வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயலெண் சொல்லிட்டாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ்னு. ஸோ அந்த எண்கள் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா? ஸோ அதோட ஃபைனல் நம்பர்ஸ் வந்து 5 இலக்கத்தை கொண்டு முடியுமான்னு கேட்குறாங்க. தீர்வு 6 பவர் n. ஸோ 6 எப்படி காணப்படுத்தலாம்? ரெண்டு நம்பர்லாம் 2 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்போ 2 3 டைம்ஸ் போடும்போது 2 into 3. ஓகேவா? ஸோ 2 into 3 6க்கு மேலே என்ன இருக்குது? பவர் லைன் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு ரெண்டுத்துக்கும் பவர் லைன் எடுக்கிறோம். ஸோ பவர் n ஈக்குவல் டு இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் மல்டிபிளேஷன் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? இதை பிரிச்சு எழுதுறாங்க. 2 பவர் n into 3 பவர் n என்பதால் 2 என்பது Rnஇன் ஒரு காரணியாகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்க 2ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ங்க நம்பர்ல ஒரு காரணி. ஸோ ஒரு காரணி. எனவே ஆறின் அடுக்கு n ஒரு இரட்டைப்படை எண்ணாகும். ஏன்னா இங்க 2ங்கிறது இருக்குதா? ஸோ 2 பவர் நீங்க என்ன வழிபடுறீங்கனாலும் ஒரு இரட்டைப்படை எண் தான். ஸோ அதனால R வந்து ஒரு இரட்டைப்படைன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 2 பவர் n என்ன வழிபடணும்? இரட்டைப்படையில வரும். ஆனால் கடைசி இலக்கம் 5 முடியும் எண்கள் அனைத்தும் ஒற்றைப்படை எண்கள் ஆகும். ஆனா இவங்க கேட்ட கடைசி இலக்கத்துல முடியறதெல்லாம் 5ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5ங்கிறது பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களா முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆகவே ஆறின் அடுக்கு n கடைசி இலக்கம் 5 என முடிய வாய்ப்பில்லை. ஸோ இந்த 6 பவர் nல நம்ம பிரிச்சதுல 2ங்கிறது வந்து இரட்டைப்படை, ஆனா 5ங்கிறது ஒற்றைப்படை. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 பவர் n வந்து 5ங்கிற இலக்கத்துக்கு வந்து முடிய சான்சஸே இல்லை. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டதுக்கான சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 7 into 5 into 3 into 2 plus 3 என்பது ஒரு பகு எண்ணா? உனது விடையை நியாயப்படுத்துக. தீர்வு ஆம், கொடுக்கப்பட்ட எண் ஒரு பகு எண் ஆகும். ஏனெனில் ஸோ பகு எண்ணான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது கொடுத்துருக்க வேல்யூஸ் மொத்தமா ஒரு பகு எண்ணான்னு கேட்டிருக்காங்க. எங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 7 பெருக்கல் 5 பெருக்கல் 3 பெருக்கல் 2 plus 3. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்க வழி வந்து பாத்தீங்கன்னா இந்த 3. ஸோ இந்த 3 ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த 3 மட்டும் காமன் வழி எடுக்கிறாங்க. அப்போ 3 இன்டூ இதுக்கு வந்து பிராக்கெட், ஏன்னா காமன் வழி இருக்கும்போது என்ன வரும்னா இந்த இதுல இந்த 3 போகும். ஆனால் என்ன வரும்னா பேலன்ஸ் 1. ஸோ இன்டூ 1 போடுறதுனா தான் போடாதோம்னா, அதனால தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டூ 1 எடுக்கல. இப்போ 7 into 5 into 2. ஏன்னா இந்த 3க்கு பதிலாக 3 காமன் எடுத்துட்டாங்க, 1 போட வேண்டியது இல்லை. ஸோ பிளஸ் இந்த 3 காமன் வழி எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், ஸோ அப்புறம் சப்ட்ராக்ஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அரித்மெட்டிக், சப்ட்ராக்ஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். இங்க போர்ட் மாஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிங்கிறது இருக்கு, அப்படின்னா பிராக்கெட். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது என்ன? பிராக்கெட்ல கொடுத்துருக்குது. ஸோ இந்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும்னா மல்டிப்ளிகேஷன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் 5 into 7 35, 35 into 2 70. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன். ஸோ +1, அதாவது 3 into 71.
கொடுக்கப்பட்ட எண்ணானது இரு பகா எண்களில் பெருக்கப்படும். ஸோ நமக்கு 371 தெரியும். இந்த 2 நம்பரும் அந்த நம்பரால் மட்டும் தான் வகுப்படும். ஸோ அப்படி வகுப்படும். கொடுக்கப்பட்ட எண்ணானது இரு பகா எண்களில் பெருக்கப்படலாம் காரணைப்படுவதால் அது ஒரு பகை எண் ஆகும். கொடுத்திருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இரு பகா எண்களா. பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை நிலத்தட்டத்தின் முக்கியத்துவம் பார்த்திருப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 பகா எண்ணா வந்து, அதாவது கொடுத்திருக்க ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 பகா எண்ணா ஸ்பிளிட் பண்ணாங்கன்னா ஏபின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பகு எண்ணு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு நம்பர் வந்து 2 பகா எண்ணா ஸ்பிளிட் பண்ணா, இந்த மாதிரி 3 ஸ்பிளிட் பண்ணா அந்த எண் வந்து அது 2 மல்டிபிள் பண்ணி வர எண் வந்து பார்த்தீங்கன்னா பகு எண் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பகா வந்துருச்சு. ஏன்னா இப்போ இது 2 மல்டிபிளிங்னா வந்து பார்த்தீங்கன்னா 213. ஓகேவா? ஸோ இதனால நம்ம வந்து வகுக்க முடியும். ஸோ 3 டைம்ஸ் போட்டீங்கன்னா 7 டைம்ஸ் 1 டைம்ஸ் வகுப்படும். அப்போ இது வகுப்படும். அப்போ பகு எண் அர்த்தம். அப்போ 213ங்கிறது பகு எண். இப்போ 2 பிரிச்சிங்கன்னா 3 × 71 இது 2 பகா எண். அப்போ இதுக்கு இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பகு எண் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது 2 பகா எண்களை பிரிச்சனால பகு எண் சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இன்டெரக்டா இரு பகா எண்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 213 தான் ஆக்சுவல் நம்பர். இது நம்மளால வகுக்க முடியும். அதனால இது பகு எண் சொல்றாங்க. எடுத்துக்காட்டு a பவர் b இன்டூ b பவர் a ஈக்குவல் டு 800 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் a மற்றும் b ஐ காண்க. ஸோ ஏபிங்கிறது மிகை முழுக்கள் அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த வேலையை வச்சு அந்த ஏபியோட வேலையை கண்டுபிடிக்க சொல்றாங்க. தீர்வு 800 என்ற எண்ணை காரணிப்படுத்தும் போது, ஸோ நமக்கு சொல்லிட்டாங்க அது 2 மல்டிபிகேஷன் ஆகும். ஸோ இப்போ காரணிப்படுத்தும் போது நம்ம 2 மார்க் ஸ்பிளிட் பண்ண முடியும். அதாவது ஏபிங்க 2 வேல்யூ இப்போ வரும்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 நம்பராவது காரணிப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் 800 எடுத்துக்கணும். 2 டைம்ஸ் போடும்போது 400, மறுபடியும் 2 டைம்ஸ் போடும்போது 200, மறுபடியும் 2 டைம்ஸ் போடும்போது 100. ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2, செகண்ட் 2, 3, 2. ஸோ மறுபடியும் அது 100 போகும். ஸோ 50. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 போட வேண்டியது டேரக்டா 5 போட்டிங்கன்னா இன்னொரு நம்பர் வரும். ஸோ 5 போட்டிங்கன்னா 10, மறுபடியும் 5 போட்டிங்கன்னா 2 டைம்ஸ். அப்போ என்ன ஆகுது? 1 2 3 4 5 மொத்தம் 1 2 3 4 5 2 இன்டூ 5 5. ஓகேவா? ஸோ அப்போ இது 5 5ல மொத்த காரணிப்படுத்தி வந்திருக்குன்னு பாருங்க இந்த வேல்யூஸ் தான். அப்போ இன்னொரு காரணிப்படுத்தினா 2 × 2 × 2 × 2 × 2 5. ஸோ இந்த ஃபார்மெட்ல இதை கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ என்ன பண்றோம்னா 2 தி பவர், அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 நம்பர் பெருக்குதுன்னா அதோட அடுக்கு வந்து கூட்டணும். அப்போ இங்க 5 டைம் இருக்கு. அப்போ 2 பவர் அந்த அடுக்கு கூட்டினீங்கன்னா அந்த அடுக்கு இங்க ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி 5 டைம் கூட்டினா 2 பவர் 5. ஸோ இங்க 2 நம்பர் இருக்கு, அதோட அடுக்கு 1 + 1 ஆட் பண்ணீங்கன்னா 5 பவர் 2. ஆகவே a பவர் b இன்டூ b பவர் a. ஸோ அப்போ கொடுத்துக்கிற மாதிரி அது அப்படியே இருக்கு, ஈக்குவல் பண்றோம். நம்ம ஃபில்டர் பண்ண காரணிப்படுத்த வேல்யூவை 2 பவர் 5 இன்டூ 5 பவர் 2. இதில் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் பிங்கிற வேல்யூ எவ்வளோ 5. ஸோ அப்போ அந்த பிங்கிறது a பவர்ல b இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 தான் வந்திருக்கும். அதே மாதிரி ஏங்கிற வேல்யூ எவ்வளோ 2. ஸோ அந்த பிங்கிற பவர்ல இருக்கிறது பார்த்தா 2 தான் வந்திருக்கும் எக்ஸாக்டா. ஸோ இதுல வந்து ஏபிங்கிறது சேம் வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து நாம் பெறுவது ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2, பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5, அல்லது ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 இல்லாட்டி பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ அவங்க கேட்ட ஏ பியோட இருமுகோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மட்டு எண் கணிதங்கிற நியூ டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.